எல்லாருக்கும் வணக்கம். இதழின் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பொரிச்ச மீன் குழம்பு. சூப்பரா இருக்கும். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பொரிச்ச மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். இதுக்கு நான் பாறை மீன் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு 3/4 கிலோ மீன் வாங்கியிருக்கேன். வாங்கி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன். ஒரு இவ்வளோ பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸ்ல 2 எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளியை ஊற வச்சிருக்கேன். நான் தண்ணியில கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். நான் நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ண போறது இல்லை, தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போறோம். தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம் 1 குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, தேங்காய் ஒரு 4 பத்தை எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளோ பெரிய பத்தையில ஒரு 4 பத்தை எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளோதான் தேவையான பொருள். மிளகாத்தூள்லாம் நம்ம போடும் போது நான் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம குழம்பு வைக்கலாம் வாங்க. நம்ம முதல்ல மீனை பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு மீனுக்கு மசாலா போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூன், பெரிய ஸ்பூன்னா நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு மீனுக்கு தேவையான அளவு நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்துருக்கேன், அதை போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூன் இல்லாது, பெரிய ஸ்பூன்னா 1/2 ஸ்பூன் தான், சின்ன ஸ்பூன்னா 1 ஸ்பூன். சரிங்களா? இப்போ வெறும் குழம்பு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை எண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிக்கினேன். நல்லா பிசைஞ்சிக்கிட்டு நம்ம மீனுக்கெல்லாம் மசாலா போட்டு எடுத்துக்கலாம். நான் வாங்கினது 3/4 கிலோ மீன். ஆனால் அதை க்ளீன் பண்ணி கொடுத்தவொடனே 600 கிராம் தான் வந்தது மீன். பாறை மீன் விலை அதிகம். இது ஒரே ஒரு மீன் பாருங்க, 600 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்க, மீனுக்கு எல்லாத்துக்கும் மசாலா போட்டுட்டேன். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கலாம். மீன் ஊறத்துக்குள்ள நம்ம புளியெல்லாம் கரைச்சி குழம்ப கூட்டி எடுத்துக்கலாம். சரிங்களா? பாருங்க, புளியை நல்லா கரைச்சிட்டேன். இதை வடிகட்டிக்கிறேன். நான் வடிகட்டிட்டு இன்னொரு வாட்டி கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வைக்கிற மீன் குழம்பு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னா, இந்த மீன் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வேற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த குழம்பு எல்லாரும் செஞ்சு பாருங்கள். இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த மீனெல்லாம் நம்ம தேங்காய் எண்ணெயிலேயே பொரிப்போம். பொரிச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் தான் இந்த குழம்பை தாளிப்போம். அதனால டேஸ்ட்டு வேறு மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், புளியை நல்லா 2-3 வாட்டி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம ஊற வச்ச மீன் 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மீனை. ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். 100 கிராம் எண்ணெய் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதையே பொரிச்சிட்டு நம்ம அப்படியே குழம்புக்கும் சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம மசாலா போட்டு வச்சிருந்த மீனெல்லாம் எண்ணெய்க்குள்ள சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பயங்கரமா வருது. ஆமா, மீன் குழம்பு இன்னும் சூப்பரா இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும் போது எப்பவுமே. இப்போ அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கோம், நம்ம திருப்பிக்கலாம். நீங்க பொரிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தோசை கல்ல கூட எண்ணெய் ஊற்றி நீங்க அப்படியே வறுத்து கூட எடுத்துக்கலாம். நான் இதே குழம்புல இதே எண்ணெய் தானே சேர்க்க போகிறோம், அதில் தான் பொரிக்கிறேன். எப்படியும் குழம்பு தலைக்கு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ண தானே போகிறோம். அதனால் அந்த பக்கமும் நல்லா செவிடட்டும். இங்கே பாருங்கள், அந்த பக்கமும் நல்லா செவிந்துருச்சு. மீனை எடுத்துக்கலாம். அடுத்த ரவுண்ட் போட்டுக்கலாம். இந்த மீனும் நல்லா செய்விட்டோம். இதே மாதிரி எல்லா மீனும் நான் பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, எல்லா மீனையும் நான் பொரிச்சு எடுத்தேன். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு சட்டி வச்சுக்கிறேன். சட்டி கொஞ்சம் காயட்டும். காய்ச்சதுக்கப்புறம் நம்ம பொரிச்ச எண்ணெயை தான் ஊற்றி குழம்பு தாளிக்க போகிறோம். சட்டி காயட்டும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம பொரிச்ச எண்ணெய் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். என்னம்மா நுரைக்குது எண்ணெய்? அது சட்டியில் எப்பவுமே அப்படிதான் இருக்கும், புது சட்டி. எண்ணெய் காயணும். ஆமாம், எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கடுகு, ஜீரகம், வெந்தயத்தையை சேர்த்துக்கலாம். இது பொரிச்ச எண்ணெய், அதனால தான் அப்படி நுரைக்குது. அதுவும் இல்லாமல் சட்டியும் புதுசு, அதனால அப்படிதான் நுரைக்கும். இங்கே பாருங்க, கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலை
2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் அரிஞ்சதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்து அரிஞ்சு வச்சுருந்த தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்க, தக்காளி எவ்வளோ பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேலே என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, வெங்காயம் வதங்கிடுச்சு. இங்கே பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே நான் வெறும் மிளகாத்தூள் ஏன் எண்ணெயில் சேர்ப்பேன்னா குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான். அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அது வந்து இந்த பெரிய ஸ்பூனில் வந்து 1 2 ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் எண்ணெய்க்குள்ளேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்படி எண்ணெய்க்குள்ளே வதக்கிட்டு வைக்கும்போது பச்சை வாசனையும் போயிடும். குழம்பும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் குழம்பு. இன்னும் வதங்கிடுச்சு. நான் தக்காளி அரைச்சி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி என்ன கொஞ்சமாக போடுறேன்னு பார்க்குறீங்களா? தக்காளி தங்க விலை விற்கிது, அதனால கொஞ்சமாக தான் யூஸ் பண்ண முடியுது. சரிங்களா? இந்த தக்காளியும் நல்லா இதுக்குள்ளே வதக்கிக்கலாம். அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. கரைச்சி வச்சிருந்த புளியை அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு கூட்டியாச்சு. குழம்பு கூட்டியாச்சு. இன்னும் இருக்கு, கொஞ்சம் சாமான்லாம் மேலே சேர்க்க வேண்டியது இருக்குது. சரி, இது கொதிக்கிட்டோம். ஆமாம், குழம்பு கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எடுத்து வச்சிருந்த தேங்காவெல்லாம் சின்ன சின்னதாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். தக்காளி அரைச்சா அதே மிக்ஸி ஜார் தான், கழுவெல்லாம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கிறேன். தக்காளி தானே அரைச்சோம், அதனால். அவ்வளோதான், தேங்காவை நல்லா மழைன்னு அரைச்சி எடுத்துட்டேன். தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காவை ஊற்றிக்கலாம். நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, சூப்பராக கொதிச்சு எப்படி நல்லா திக்காயிடுச்சு பார்த்தீங்களா குழம்பு. ஜம்முன்னு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சிருந்த மீனை சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே ஒன்று ஒன்றா இறக்கிக்கலாம் எல்லாத்தையும். இந்த குழம்பு வறுத்த மீன் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய மீனாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வறுத்துட்டு உள்ளே போட்டு கொதிக்க வைக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன மீன் போட்டால் கொஞ்சம் உடையும் இல்லைங்களா, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. குழம்பு சேர்த்தாச்சு, மீனையும் குழம்புக்குள்ளே. இப்போ இதையும் வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். குழம்புல இருக்கிற ஃப்ளேவர் மீன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும் இல்லையா, அதனால. இப்போ நம்ம மீன் போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா மேலே ஜம்முன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவை வந்து குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றி குழம்பை வந்து கொஞ்சம் நேரம் தான் கொதிக்க வைக்கணும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, அதனால தான். அவ்வளோதான், தேங்காய் ஊற்றியாச்சு. சும்மா ஒரு 2 செகண்ட் கொதிச்சா போதும். குழம்பு கொதிக்க வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தேங்காவோட வாசனை எல்லாம் குழம்புல இறங்கும். நம்ம தேங்காய் ஊற்றி 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்க, நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மேலே ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பொரிச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பாரம்பரியமான மீன் குழம்பு, வறுத்த மீன் குழம்பு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.